Hello friends, welcome to Arumani TNPSC and Pets World Journey channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் அக்டோபர் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்லேருந்து பார்க்க போகிறோம். போன வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. போன வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு அப்படிங்கிறது SCO மாநாடு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவோம். இந்த SCO இதில் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 கண்ட்ரிஸ் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இதில் இந்தியாவும் உறுப்பினராக தான் இருக்கிறாங்க, சரிங்களா? அதுவும் பார்த்துக்கோங்க. அது என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டும் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட் தெரியும்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? ICI 5 சரிங்களா? ICI ஐங்கிறது இந்தியா, சிங்கிறது சைனா, ஐங்கிறது ஈரான், 5 தான்னா 5 தான்னு முடிகிற கண்ட்ரிஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், சரிங்களா? இந்த 5 தான்னு முடிகிற கண்ட்ரி. அது போக ரஷ்யா. இந்த 9 நாடுகள் தான் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இதில் ஈரான் வந்து 2023 தான் ஜாயின் பண்ணாங்க, சரிங்களா? இப்போ இந்த மாநாட்டில் சில விஷயங்களை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா லெபனானோட ஹிஸ்புல்லா அப்படின்ற அமைப்புக்கு ஈரான் வந்து ஆதரவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லி பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி செங்கடலில் பயணிக்கிற கப்பல்களை வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறைக்கிறதுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் யாருன்னா ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, சரிங்களா? அது போக இந்த மாநாடு மெயினாக எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எனிமி கண்ட்ரியான பாகிஸ்தானில் தான் இந்த மாநாடு நடந்திருக்கு, சரிங்களா? ஓகே, அடுத்த நியூஸ் பாருங்கள். டிமேட் கணக்குகளில் TNக்கு 7ஆம் இடம். டிமேட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனம் ஏதாவது ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஷேர்ஸ் கணக்குகள் எல்லாம் ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் வச்சுருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் டிமேட் அக்கௌண்ட்டு, சரிங்களா? இந்த அக்கௌண்ட் கையில் இருக்கும்போது எளிதாக அவங்களோட அந்த ஷேர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியுது. ஸோ வர்த்தகத்துலேயும் வந்து அதை யூஸ் பண்ணி மறுபடியும் அகெயின் வந்து ஷேர் மார்க்கெட்லலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கு இந்த டிமேட் கணக்குகள் யூஸ் ஆகுது. டிமேட் அப்படின்னா நிறுவனங்கள் அவங்களோட பங்கு ஷேர்ஸை வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டில் வச்சுருக்கிற ஒரு தளம் தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து 7ஆவது இடத்துல இருக்காங்க, ஓகேங்களா? முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பை நகரம் தான் அதிகமான டிமேட் கணக்குகள் கொண்ட வாடிக்கையாளர்களை வச்சுருக்குறாங்க. மும்பைங்கிறது நாட்டோட நிதி தலைநகரமாகவும் அழைக்கப்படுது. நம்ம தமிழ்நாடு 7ஆவது இடம், சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். நோபல் பரிசு மருத்துவத்துக்கானது. ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஆம்ப்ரோஸ் அண்ட் கேரி ருக்வானி இவங்க 2 பேரும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசை பெற்றிருந்தாங்க. அது எதுக்காக, அந்த விஷயம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். நம்மளோட பாடியில் வந்து செல்ஸ் அப்படிங்கிறத நமக்கு அடிப்படை அழகு. செல் அப்படிங்கிறது தான் பாடியோட அடிப்படை அழகு. அந்த செல்ஸ்குள்ளே குரோமோசோம் இருக்கும், சரிங்களா? குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோமுக்குள்ளே நமக்கு DNA இருக்கும். இந்த DNAக்குள்ளே தான் ஜீன் அப்படிங்கிறது இருக்கும், சரிங்களா? இந்த ஜீன் தான் வந்து ஒவ்வொரு செல்லையும் வந்து வித்தியாசப்படுத்தும். அது வந்து மூளை செல்லா, இல்லைனா நம்மளோட ஸ்கின்னோட செல்லா, இல்லைனா தலைமுடியோட செல்லா அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் பண்ணுறது இந்த ஜீன் அப்படிங்கிறது தான். எதை வச்சு அந்த ஜீன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சம் ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ரோட்டீன் தான் வந்து அந்த செல்லை வந்து நமக்கு வந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கும். அந்த ப்ரோட்டீனை வந்து உருவாக்க சொல்லி வந்து ஜீன் வந்து ஏதோ ஒரு கட்டளை இடுது. அதை வந்து அந்த ஜீனுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் வந்து உருவாக்குது. என்ன விஷயம் உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த mRNA அப்படிங்கிறது தான் இந்த ஜீனுக்குள்ளே இருக்குது. அந்த ஜீனுக்குள்ளே இருக்கிற இந்த mRNA தான் அந்த ப்ரோட்டீனை உருவாக்குது, சரிங்களா? இப்படி ப்ரோட்டீனை உருவாக்கும் போது அந்த செல் வந்து நமக்கு வேறுபடுது. இப்படி ப்ரோட்டீன் உருவாக்கும் போது சம்டைம்ஸ் வந்து இந்த mRNA வந்து கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ வந்து ப்ரோட்டீனை வந்து உருவாக்கும். ஏதாவது சில சமயங்களில் உருவாக்கும். அப்படி உருவாகும்போது அந்த தவறான அந்த புரோட்டீன் அளவை உருவாக்குற அந்த mRNAவை அழிக்கிறதுக்காக நம்ம உடம்புல இருக்க இன்னொரு ஜீனில் சுரக்கிற mRNA மைக்ரோ RNA அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த
தவறா வந்து புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எம்ஆர்என்ஏவை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது. சரிங்களா? இது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ வந்து நமக்கு வந்து அந்த நோய்கள்லாம் ஏற்படுறது கொஞ்சம் குறைஞ்சிருது. ஓகேங்களா? இதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்ற ஒன்று வந்து இந்த தவறுதலாக செயல்படுற எம்ஆர்என்ஏ வந்து அழிச்சிருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக தான் நோபல் பரிசு வந்து கிடச்சிருக்கு. இந்த ஆராய்ச்சி எதில் மேற்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஜின் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மண்புழு இருக்குது. அந்த மண்புழுவை தான் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதோட ஜீனை வச்சு தான் இந்த இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து எதுக்காக நமக்கு யூஸ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து மைக்ரோ ஆர்என்ஏ தானே வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது. அப்போது நம்ம இதை வந்து புற்றுநோய் இருக்குல்ல, புற்றுநோய் வந்து ஏற்படுற அந்த செல்களில் வந்து இதே மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த தவறாக இருக்கிற அந்த எம்ஆர்என்ஏவை அழிக்கிறதுக்கு நம்ம இந்த மைக்ரோ ஆர்என்ஏவை உற்பத்தி செஞ்சு அதை டிஸ்ட்ராய் பண்ணி அதை வந்து குணப்படுத்தலாம். குறிப்பிட்ட அந்த பாயிண்டில் மட்டும். ஏன்னா புற்றுநோய் கட்டியை மொத்தமாக அகற்றணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கல. இது வந்து நம்ம பண்ணும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட செல்லை மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தினா போதும். ஸோ நமக்கு ஆரம்பத்திலே அந்த நோய் வந்து அதிகரிக்காமல் நம்ம வந்து குறைக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு தான் இவங்க 2 பேத்துக்கும் நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். லைட்டர் உதிரி பாகங்களுக்கு இறக்குமதிக்கு தடை. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் விஷயம் இல்லை. நம்மளோட சிவகாசி தெரியும். தீப்பெட்டி, பட்டாசு அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் ஃபேமஸ் நம்ம சிவகாசி மாவட்டம் தான். ஸோ வந்து நம்ம உள்ளூரில் தயாரிக்கிற இந்த தீப்பெட்டிகளுக்கு வந்து லைட்டரை வந்து இறக்குமதி செய்யும்போது தொழில் பாதிப்படையுது. ஸோ அதனால் இந்த லைட்டர் உதிரி பாகங்களை வந்து இறக்குமதிக்கு தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்த நியூஸ் பாருங்கள். திருப்பத்தூரில் நடுக்கல் கண்டெடுப்பு. திருப்பத்தூரில் ஒரு 600 வருஷத்துக்கு முந்தைய கால விஜயநகர காலத்தோட ஒரு நடுக்கல் வந்து கிடச்சிருக்குது. அந்த நடுக்கல் கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஆய்வில் தெரிஞ்சிருக்குது. அதில் என்ன ஒரு சிம்பிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் வீரன் வந்து போர் புரிவது போன்ற ஒரு படம் வந்து அந்த நடுக்கல்ல இருக்குது. சரிங்களா? எக்ஸாமில் கேட்பாங்க, திருப்பத்தூரில் எந்த அரசோட நடுக்கல் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்பாங்க. விஜயநகர அரசு. இல்லைன்னா அந்த கண்டுபிடிக்கப்பட்ட நடுக்கல் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு கேட்கலாம். 15ஆம் நூற்றாண்டு. அப்படி இல்லைன்னா அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த நடுக்கல்ல என்ன உருவம் வந்து பொறிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். போர் வீரன் போர் புரிகிற உருவம் அதில் இருந்துச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகராட்சிகளை பிரிக்க குழு போட்டிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 60% மக்கள் நகரத்தில் தான் வசிக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் 25 நகராட்சி இருக்குது, 490 பேரூராட்சி இருக்குது. இப்போ இந்த நகராட்சி மக்கள் தொகை அதிகம் கொண்ட நகராட்சி எல்லாம் பிரித்து புதுசாக வேற பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சியை மாற்றுறதுக்காக குழு வந்து அமைக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அதை பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் மெயினாக பார்த்துக்க வேண்டியது, நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக மக்கள் தொகை வசிக்கிறது நகரத்தில் தான். 60% மக்கள் வந்து நகரத்தில் தான் வசிக்கிறாங்க. அது போக நம்ம தமிழ்நாட்டில் 25 நகராட்சி இருக்குது, 490 பேரூராட்சி இருக்குது. சரிங்களா? அடுத்த நியூஸ் பாருங்கள். நதிநீர் டால்ஃபின்கள் கணக்கெடுப்பு முதல் முறையாக இந்தியா நடத்தியது. இது பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு வந்து நதிநீரில் இருக்கிற டால்ஃபினை கணக்கெடுப்பு நடத்தின கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். சரிங்களா? எங்கே நடத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்த்தன் சைடில் இருக்கிற சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த பெரிய நதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நன்னீர் நதிகளில் தான் இருக்கிற டால்ஃபின்களை கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? டால்ஃபின்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2020 நமக்கு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. டால்ஃபின் திட்டம் அப்படிங்கிறது 2020 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அது போக நமாமி கங்கா இந்த திட்டம் எதோட சேர்ந்ததுன்னா நம்ம கங்கை நதியை தூய்மைப்படுத்துறதுக்கான திட்டம். சரிங்களா? இந்த திட்டம் வந்து 2014 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? 2014 இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமாமி கங்கா 2014, டால்ஃபின் திட்டம் 2020. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த கணக்கெடுப்பை யார் நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசில் இந்திய வனவிலங்கு அமைப்பு தான் இந்த கணக்கெடுப்பை நடத்தியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கணக்கெடுப்பில் 2 வகையான டால்ஃபின் இனங்களை எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று சிந்து நதி டால்ஃபின், இன்னொன்று கங்கை நதி டால்ஃபின். இந்த 2 இனங்களை சேர்த்து வச்சு கணக்கெடுப்பு தான் இதில் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ ஒரு நதியில் வந்து டால்ஃபின் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நதி ரொம்ப நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த கணக்கெடுப்பு ரிசல்ட்டில் தெரியும் நம்மளோட நதி வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். நோபல் பரிசு பொருளாதாரம்.
பொருளாதாரத்தில் ஒரு 3 பேருக்கு நோபல் பரிசு வழங்கியிருக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புவியியலில் ஒரு கண்ட்ரி வந்து வெல்த்தாக இருக்குது, இன்னொரு கண்ட்ரி வந்து ரொம்ப புவராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மெயினாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம வந்து அந்த நாட்டோட புவியியல் அமைப்பை சொல்லலாம். அந்த நாட்டில் இருக்கிற கிளைமேட், சரிங்களா, புவியியல் அமைப்பை சார்ந்து தான் கிளைமேட் இருக்கும், அதை சொல்லலாம். அதே மாதிரி அந்த நாட்டில் இருக்கிற மனிதர்களோட உழைப்பு, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் வந்து அந்த நாடை வந்து நல்ல வெல்த்தான கண்ட்ரியா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முடிவு பண்ணுது அப்படின்னு இது வரைக்கும் நமக்கு வந்து வரலாற்றுலலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இவங்க இந்த 3 பேரும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடைந்து இருக்கிறதுக்கு காரணம் அந்த புவியியல் அமைப்பு, மனிதர்களோட உழைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லை, அந்த நாட்டில் இருக்கிற நிறுவனங்களும் தான் அந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடா இல்லைனா ஏழ்மையான நாடா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி வந்து சிட்டி வந்து இருக்குது. இந்த சிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏக்கும் மெக்சிகோக்கும் இடையில இருக்குது, சரிங்களா. இந்த சிட்டி இப்படி இருக்கும்போது இதோட ஒரு பாதி வந்து யூஎஸ்ஏல இருக்குது, இன்னொரு பாதி வந்து மெக்சிகோவில் இருக்குது, சரிங்களா. இதில் யூஎஸ்ஏல இருக்கிற பகுதி வந்து நல்லா வளர்ச்சி அடைந்திருக்கு, ஆனால் மெக்சிகோவில் இருக்கிற பகுதி வந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்குது, சரிங்களா. பொருளாதார அளவில் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்குது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அந்த யூஎஸ்ஏல இருக்கிற நிறுவனங்கள், அதோட உள்கட்டமைப்பு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது. அதனால் அந்த சைடில் இருக்கிற பாட்டு வந்து வளர்ச்சி அடைந்து இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதே வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் அதை டெப்த்தாக. நம்ம இந்தியா வந்து ஏன் வந்து முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கும் உள்ள வித்தியாசமே அந்த நாட்டில் நிறுவப்பட்ட சமூக நிறுவனங்கள் தான். அந்த பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட காலனி ஆதிக்கத்தின் போது நம்ம நாட்டில் நிறுவனங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த விஷயத்த கண்டுபிடிச்சதுக்கு தான் இவங்க 3 பேர்த்துக்கும் வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அந்த 3 பேர்னு பார்த்தீங்கன்னா, சைமன் ஜான்சன், ராபின்சன், டேரன் ஏசி மொக்லி, சரிங்களா. இந்த 3 பேர்த்துக்கும் தான் கொடுத்துருக்காங்க. சைமன், ராபின்சன், டேரோன், சரிங்களா, 3 பேருக்கும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த நியூஸ் பாருங்கள். நோபல் பரிசு வேதியியலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. வேதியியலுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, புரத மடிப்புகள் கட்டமைப்பை இனம் காணும் ஏஐ செயலியை கண்டுபிடித்ததற்காக ஒரு 3 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு புரதத்தோட டிசைனை ஐடென்டி பண்ணதுக்காக, சரிங்களா. இது எங்கே உள்ள புரதம், இந்த புரதத்தோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஏஐ செயலியை வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து உருவாக்கியிருக்கிறாங்க, சரிங்களா. அதில் முதல் செயலி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, AlphaBolt 2 அப்படிங்கிறது முதல் செயலி. இந்த செயலியை வந்து ஹசாபிஸ் அண்டு ஜான் ஜம்பர் இந்த 2 பேரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்த செயலி பாருங்கள், ரொசட்டா செயலி, சரிங்களா. இந்த 2 செயலியும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எதுக்காகனா புரதத்தோட வடிவமைப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு இந்த ரொசட்டா செயலியை பாருங்கள். இதில் வந்து ஒரு புரதத்தோட ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை வந்து நம்ம இன்புட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அமினோ அமில வரிசையை தந்துடும். இப்போ புரதம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு மெயினாக தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமினோ அமிலங்கள் தான். இந்த அமினோ அமிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வகையாக இருக்குது. இந்த 20 வகையும் மாறி மாறி இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் புரதமும் கிடைக்குது, சரிங்களா. இப்போ இந்த ரொசட்டா செயலியில் ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை உள்ளே கொடுப்போம், நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்து அமினோ அமிலத்தோட வரிசை வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த AlphaBolt அப்படின்ற செயல் அதில் அமினோ அமில வரிசையை இன்புட்டாக கொடுப்பாங்க. நமக்கு வந்து அது எந்த மாதிரியான புரதம், அதோட வடிவமைப்பு நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிரும், சரிங்களா. இதில் இந்த ரொசட்டா செயலியை உருவாக்குனவர் பேக்கர் அப்படிங்கிறவர், AlphaBolt உருவாக்குனவங்க ஜான் ஜம்பர் அண்ட் ஹசாபிஸ், சரிங்களா. அந்த 2 பேர் இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இந்த ரொசட்டா செயலியை வந்து கண்டுபிடிச்ச பேக்கர் அவர்கள் வந்து செயற்கை முறையில் புரதத்தையுமே உருவாக்கியிருக்கிறாரு, சரிங்களா. இப்போ இந்த செயலினால் என்ன யூசேஜ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு புரத குறைபாட்டினாலையும் உடம்பில் வந்து நோய்கள் நிறைய ஏற்படுது, சரிங்களா. புரதத்தோட அமைப்பில் இருக்கிற குறைபாடுனால நிறைய நோய்கள் ஏற்படுது. அந்த மாதிரியான நோய்களுக்கு செயற்கை முறையில் வேறு மாதிரியான புரதங்களை வந்து உருவாக்கி கரெக்டான, அதாவது அந்த புரதம் எதனால் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த புரதத்தோட நிலையை கரெக்டான நிலைக்கு மாற்றுறதுக்காக இந்த செயலிகள்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு இது தெரியும். ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது நமக்கு ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ஹீமோக்ளோபினில்
புரத அமைப்பில் ஒரு அமினோ அமில வரிசை வந்து ஒரே ஒரு புள்ளியில் வந்து பிறழ்வு ஏற்படுது. அதனால தான் நமக்கு அரிவாள் இரத்த சோகை அப்படின்ற ஒரு நோய் ஏற்படுது. சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு அந்த செயலி இருக்கும்போது அந்த அமினோ அமில வரிசையை லேசாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நார்மலாயிரும். ஸோ நமக்கு அந்த நோயும் வந்து குணமாயிரும். சரிங்களா? அதுக்கான ஒரு மூலத்தை கண்டுபிடிச்சதுக்காக தான் இவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்குறாங்க. வேற எந்த மாதிரியான நோய்கள்லாம் புரத குறைபாட்டினால ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது புரத பிழையினால, குறைபாடு கிடையாது, புரதங்களோட அமைப்பு பிழையினால, அந்த அமினோ அமில வரிசை அமைப்பு பிழையினால ஏற்படுது. சரிங்களா? என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, அல்சைமர், பார்க்கின்சன், ஹண்டிங்டன், அமியோட்ராஃபிக், லேட்ரல் ஸ்க்லரோசிஸ், சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ். சரிங்களா? நீரிழிவு டைப் 2 இந்த மாதிரியான நோய்கள்லாம் பிழைமடிப்பு கொண்ட புரதங்களினால ஏற்படுது. நம்ம பார்த்துருந்தோம்ல, இந்த ரொசட்டா செயலியை கண்டுபிடிச்ச பேக்கர் அப்படிங்கிறவர் செயற்கை முறையில் வந்து புரதத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு. என்ன புரதத்தை உருவாக்கியிருந்தாருன்னா, டாப் 7 அழைக்கப்படுற ஒரு புரதத்தை வந்து செயற்கை முறையில் உருவாக்கியிருக்கிறாரு. சரிங்களா? இப்போ இந்த செயற்கை புரதத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டினோவா அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. செயற்கை புரதத்துக்கு புதிதாக கண்டுபிடிக்கிற செயற்கை புரதத்துக்கு டினோவா அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு தேசிய தண்ணீர் விருது 2018 இந்த தண்ணீர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டு வருது. தண்ணீர் விருது 2018 வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. இந்த வருஷத்துக்கான விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மாநிலங்கள் அளவில் முதல் இடத்துல ஒடிசா பிடிச்சிருக்கு. சரிங்களா? முதல் இடத்துல ஒடிசா, 2வது இடத்துல உத்தரப்பிரதேசம், 3வது இடத்துல குஜராத்தும் நம்மளை ஒட்டி இருக்கிற புதுச்சேரியும். சரிங்களா? தேசிய தண்ணீர் விருதில் 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் ஒடிசா, 2வது உத்தரப்பிரதேசம், 3வது குஜராத் மற்றும் புதுச்சேரி. இதில் தமிழ்நாடுக்கு வந்து ஒரு சில பிரிவுகளில் மட்டும் அவார்டு கிடைச்சிருக்கு. அது என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, சிறந்த தொழில் நிறுவனம் அப்படின்ற பிரிவில் வந்து காஞ்சியை சேர்ந்த அப்பல்லோ டயர்ஸ் இதுக்கு வந்து அவார்டு கிடைச்சிருக்குது. சிறந்த கல்வி நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட வேளாண் யூனிவர்சிட்டி, கோவை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற வேளாண் யூனிவர்சிட்டி, அது போக சென்னை ஐஐடி, இந்த 2 நிறுவனங்களுக்கும் சிறந்த கல்வி நிறுவனங்கள், தண்ணீரை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுற சிறந்த கல்வி நிறுவனங்கள் அப்படின்ற அவார்டு கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், காலநிலை மாற்றத்தால் பாதிப்படையும் பெண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ காலநிலை மாற்றம் இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது உலகத்தில். ஸோ காலநிலை மாற்றத்திற்கான மாநாடு வந்து 2023 நடைபெற்றிருக்குது. அதை வந்து COP28 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். காலநிலை மாற்றத்திற்கான மாநாடு 2023 COP28 அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த மாநாட்டில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருவநிலை மாற்றத்தினால அதிகமாக பாதிக்கப்பட போகிறது பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2050க்குள் கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி பேர் வந்து இந்த காலநிலை மாற்றத்தினால வறுமைக்கு தள்ளப்படுவாங்க. அதில் பெரும்பாலானவங்க வந்து பெண்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான காலநிலை மாற்றத்தினால அதிகமாக வந்து பெண்கள் தான் இடம்பெயர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% பெண்கள் வந்து இடம்பெயர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையில் தெரிய வந்திருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா, பெண்கள் தான் வந்து அதிகமாக இந்த உணவு உற்பத்தியில் ஈடுபடுறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் இருக்கிற சொந்தமான லேண்டு பார்த்திங்கன்னா 10%க்கும் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையில் தெரிஞ்சிருக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய குடும்ப நல ஆய்வில் தெரிஞ்சிருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரியான காலநிலை மாற்றத்தினால பெண்களுக்கு வந்து இந்த தண்ணியை வீட்டில் வந்து வேலைகள், அதாவது சமையல், உணவு உற்பத்தி, இந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறது பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி காலநிலை மாற்றம் ஏற்படும்போது நமக்கு தண்ணிலாம் வந்து குறையும். ஸோ வந்து நல்ல தண்ணி வந்து நிலத்தடி நீர்மட்டத்தில் குறையும் போது கடல் தண்ணி வந்து உள்ளே வந்துடுது. ஸோ வந்து அடுத்த நல்ல தண்ணியை தேடி பெண்கள் தான் வந்து அதிகமாக நகல வேண்டியதாக இருக்கும், குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி போகிறதுனால பெண்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. கருச்சிதைவு, கடத்தல் நடைபெறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த காலநிலை மாற்றத்தினால பெண்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த அறிக்கையில் தெரிய வந்திருக்குது. மேலும் இந்த காலநிலை மாற்றத்தினால புவியோட சராசரி வெப்பநிலை கிட்டத்தட்ட ஒரு 1.1 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகரிச்சிருக்குது. சரிங்களா? காலநிலை மாற்றத்தினால் புவியோட சராசரி வெப்பநிலை ஆண்டுக்கு 1.1 டிகிரி செல்சியஸ் அதிகரிச்சிருக்கு. இது வர 2040க்குள்ளே 1.5 டிகிரி செல்சியஸாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த அறிக்கையில் தெரிய வந்திருக்குது. ஏற்கனவே வந்து
காலநிலைக்காக நம்ம வந்து 2015-16 பாரிஸ் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தினோம். அதில் வந்து ஒரு எஸ்டிஜி, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஒரு 17 விதமான கோல்ஸை வந்து அந்த யூஎன் அமைப்பில் இருக்கிற அந்த நாடுகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாரிஸ் மாநாடில் கையொப்பமிடப்பட்டது. சரிங்களா? அது வந்து வெறும் ஒப்பந்தமாக மட்டும்தான் இருக்குது, இன்னும் செயல்பாட்டில் வரலை அப்படிங்கிறது இப்போ இந்த மாநாட்டில் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இனி காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டீஸை மாற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட அட்வைஸாக இருக்குது. அடுத்த நியூஸ் பாருங்கள். வியாழன், அதாவது ஜூபிட்டர், அந்த கோளுக்கு வந்து அதனுடைய துணைக்கோளுக்கு விண்கலம் வந்து நாசா அனுப்பியிருக்கிறாங்க. சரிங்களா? வியாழனோட துணைக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. யூரோப்பா அப்படிங்கிறது வியாழனோட துணைக்கோள். இந்த துணைக்கோளுக்கு வந்து இப்போ சமீபத்தில் நாசா, அமெரிக்காவை சேர்ந்த நாசா விண்வெளி நிறுவனம் விண்கலம் அனுப்பியிருக்கிறாங்க. சரிங்களா? அமெரிக்காவை சேர்ந்த எலான் மஸ்குக்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட சேர்ந்து அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ராக்கெட் பால்கன் ஹெவி பிளாக் 5 அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த ராக்கெட்டில் நாசாவுடைய யூரோப்பா கிளிப்பர் சரிங்களா, யூரோப்பா கிளிப்பர் அப்படின்ற விண்கலனை வியாழனோட துணைக்கோளான யூரோப்பாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. சரிங்களா? ஏற்கனவே வந்து நாசா 1995 கலீலியோ அப்படின்ற ஒரு விண்கலனை வியாழனுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதோட செயல்பாடு 2003 முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூரோப்பாவில், அதாவது வியாழனோட துணைக்கோள் யூரோப்பாவில் வந்து பெருங்கடல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த நாசா அனுப்பியிருக்கிற யூரோப்பா கிளிப்பர் அப்படின்ற விண்கலம் வந்து டைரெக்டாக யூரோப்பாவுக்கு போகாது. ஏன்னா வந்து யூரோப்பாவை சுற்றி வந்து கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த விண்கலம் பாதிக்கப்படலாம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வியாழன்கோள் இருக்குது, இங்கே வந்து அந்த யூரோப்பா இருக்குன்னா வியாழன்கோளை தான் அந்த சேட்டலைட் வந்து ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வரும்போது திடீர்னு ஒரு நேரம் இந்த யூரோப்பாவை நெருங்கி கொஞ்சம் போய் இப்படி வர்ற மாதிரி, அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. யூரோப்பாவை சுற்றுற மாதிரி பார்க்கல. சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருஷம் வந்து இந்த விண்கலம் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குது. வியாழனின் துணைக்கோளான யூரோப்பாவிற்கு அமெரிக்காவின் நாசா நிறுவனம் யூரோப்பா கிளிப்பர் அப்படின்ற விண்கலனை பால்கன் ஹெவி பிளாக் 5 அப்படின்ற ஸ்பேஸ் எக்ஸோட ராக்கெட் மூலயமா ஏவி இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த நியூஸ் பாருங்கள். MQ-9B பிரெடியேட்டர் ட்ரோன்கள் அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்கியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கடல் பரப்பில் ரோந்து வர்றதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறாங்க இந்த ட்ரோனை. ஓகேங்களா? பிரெடியேட்டர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பிரெடியேட்டர் அப்படின்ற ஹாலிவுட் மூவி பார்த்துருப்போம். ஹாலிவுட் மூவி அப்படின்னாலே நமக்கு அமெரிக்கா தான் முதல்ல ஞாபகம் வரும். ஸோ பிரெடியேட்டருங்கிறது எங்கே வாங்கினாங்கன்னா அமெரிக்காவில். எத்தனை பிரெடியேட்டர் ட்ரோன் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 31 ட்ரோன் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து அதிகமான உயரத்தில் செயல்படக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோ எடையும் கூட சேர்த்து தூக்கிட்டே அவ்வளோ நேரம் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த 31 ட்ரோனில் வந்து 15 வந்து கடற்படைக்கு கொடுக்க போகிறாங்க, நேவிக்கு. ஏன்னா நேவிக்காக தான் அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்காங்க. அதனால் நேவிக்கு வந்து 15 ட்ரோன் கொடுக்க போகிறாங்க. அது போக மீதி இருக்கிறது 8 பிரித்து இராணுவத்துக்கு 8, விமானப்படைக்கு 8 கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? அடுத்த நியூஸ் பாருங்கள். எஸ்சி சாதி மக்கள் வன்கொடுமை காரணமாக பதிவாகும் வழக்குகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் இந்த எஸ்சி மக்களுக்கு அகெயின்ஸ்டாக எவ்வளோ வழக்குகள் பதிவாகிருக்கு அப்படிங்கிறத கணக்கெடுத்து பார்த்துருந்தாங்க. அதில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்குது. இப்போ பாருங்கள், எஸ்சிக்கான ஆணையம் இருக்குது, தேசிய அளவில் ஆணையம் இருக்குது. அது வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஆணையம். சரிங்களா? அதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 338. சரிங்களா? எஸ்சி அப்படிங்கிறது ஒரு 2 எழுத்து. ஸோ வந்து 2 வந்து குறைக்கும் போது அந்த எஸ்சி ஆணையத்துக்கான ஆர்டிக்கல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? எஸ்டி ஆணையம் ஒன்று இருக்குது. எஸ்டி ஆணையம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 338A. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எஸ்டிங்கிறது பழங்குடியினருக்கானது. பழங்குடியினர் மலைகளில் தான் அதிகமாக வாழ்வாங்க. ஸோ 338Aங்கிறது பழங்குடியினருக்கு, 338ங்கிறது எஸ்சிக்கானது. சரிங்களா? அடுத்த எஸ்சி எஸ்டிக்கான தேசிய உதவி எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 180011
8888. சரிங்களா? 1800118888. இது வந்து SC/STக்கான உதவி எண். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்சி ஆணையத்தோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிஷோர் மக்வானா அப்படிங்கிறவர். ஓகேங்களா? அடுத்த கூடுதலாக ஒரு சில தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். SC/STக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. அதுக்கான வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1989. சரிங்களா? SC/STக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989. எஸ்சி ஆணையத்துக்கான ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 338. எஸ்டிக்கானது 338A. SC/STக்கான உதவி மைய எண் பார்த்தோம் 1800118888. சரிங்களா? இப்போ இந்த ஆக்டும் பார்த்துட்டோம். 1989. எஸ்சி ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா. இப்போ இந்த வழக்குகள்லாம் வந்து அதிகமாக எந்த மாநிலத்தில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நமக்கு உத்தரப்பிரதேசத்தில் தான் எஸ்சிக்கு எதிரான அதிகமான வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. சரிங்களா? எஸ்சிக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஏதாவது வன்கொடுமை செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரியான வழக்குகள் உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமாக வந்து பதிவாகிருக்குது. அடுத்த நியூஸ் பாருங்கள், மாதவிடாய் விடுப்பு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதவிடாய் விடுப்பு ரிலேட்டடாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகார், கேரளாவில் வந்து நம்ம இந்தியாவில் மாதவிடாய் விடுப்பு அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது. அதுவே அமெரிக்கா, UK அந்த மாதிரியான வளர்ந்த நாடுகள்லாம் வந்து மாதவிடாய் விடுப்பு அப்படின்ற ஒன்று இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த மாதவிடாய் விடுப்பு அப்படின்றது கொடுக்கறது பெண்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்ற மாதிரியான விஷயந்தான் இந்த ஆர்டிக்கலில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் அப்படின்ற ஒன்று வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக ஒரு சலுகை கொடுக்குறோம், அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து சிக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சலுகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து லீவு கொடுக்கறது அப்படின்றது அதுவும் ஒரு வகையான எப்படி இருக்குன்னா பாகுபாடாக தான் இருக்குது. ஆண் பெண் பாகுபாடாக தான் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து வீக்காக இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிற மாதிரி தான் அந்த அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக தேவைப்படுற அந்த விடுப்பு நாள் அப்படி தான் இருக்குது. ஸோ வந்து அது தேவையா தேவையில்லையா அப்படின்ற மாதிரியான இது வரும்போது அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஆதரவுகள் வந்து குவிஞ்சிருக்கு. சரிங்களா? ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்வே, ஸ்வீடன் அந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து மாதவிடாய் விடுப்பு அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்னென்னு கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சிக் லீவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை வந்து செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. மென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்குன்னு தெரிகிற விஷயம் வந்து அந்த அவங்க பணிபுரிகிற இடத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்காக தான் லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு இன்ஈக்குவாலிட்டியை தான் மென்னுக்கும் உமனுக்கும் ஏற்படுத்தும். ஸோ அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நார்வே, ஸ்வீடனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று சிறப்பாக இப்போது பெண்களுக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து விடுமுறை வந்து கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்து 1 இயர் வந்து அதுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஆண், பெண் 2 பேருமே வந்து அந்த விடுப்பை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து பெற்றோர் விடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து பெண்ணுக்குன்னு மட்டும் அந்த விடுப்பு கொடுக்கும்போது 1 இயருக்கு கொடுக்கும்போது அதுவுமே அப்போ குழந்தைய பராமரிக்கிறது அப்படின்றது ஒரு பெண்ணுக்கான வேலை தானே அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட திணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இப்போது பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக இது பண்ணும்போது ஸோ அப்போது அந்த குழந்தைய பராமரிக்கிறதுல ஆண், பெண் 2 பேர்த்துக்குமே சமமான பங்கு இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து இந்த மாதிரி இதாகும்போது நமக்கு அந்த இன்இக்வாலிட்டி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சின்ன ஒரு ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்குது. சரிங்களா? ஸோ மாதவிடாய் விடுப்பு அப்படிங்கிறது பீகார், கேரளாவில் நடைமுறையில் இருக்குது. அமெரிக்கா, UKயில் அந்த மாதிரியான விஷயம் நடைமுறையில் இல்லை. நார்வே, ஸ்வீடன் அந்த மாதிரியான ஸ்காண்டினேவிய கண்ட்ரீஸில் வந்து இந்த பேறுகால விடுப்பு அப்படிங்கிறது பெற்றோர் விடுப்பு அப்படின்ற பேரில் 1 இயராக கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அடுத்த நியூஸ் பாருங்கள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் வந்து இந்தியா ஒரு 8 விதமான ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்திட்டுருக்குறாங்க. நம்ம பார்த்தோம் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு வந்து பாகிஸ்தானில் நடைபெற்றிருந்தது. அதில் இப்போ ஒரு 8 விதமான ஒப்பந்தங்கள் வந்து இந்தியா கையெழுத்திட்டுருக்குறாங்க. என்னெல்லாம் அதில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு 4 விஷயத்தை பற்றி மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஓர் பூமி, ஓர் குடும்பம், ஓர் எதிர்காலம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக லைஃப் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதை எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து திணை, நம்மளோட சிறுதானியங்களில் திணை பயன்பாட்டை வந்து ஊக்குவிக்கணும்
சிறுதானியங்கள் பயன்பாட்டை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும், அது ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ்யூஓ அமைப்பு சார்பில் ஸ்டார்ட் அப் மன்றம் தொடங்கணும், அதுக்காக தொடங்கவும் செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த 4 தான் அந்த 8ல் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. சரிங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. கேட்கலாம் நமக்கு பின்வர்ற எந்த விஷயம் வந்து இந்த எஸ்யூஓ மாநாட்டில் வந்து இந்தியா வந்து ஒப்பந்தம் கையெழுத்திட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓர் பூமி, ஓர் குடும்பம், ஓர் எதிர்காலம், திணை பயன்பாடு, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக லைஃப்ன்ற திட்டம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் மன்றம். சரிங்களா? சமீபத்தில் நமக்கு ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹரியானாவில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் புதுசாக வந்து கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸோ புது சிஎம்மோட பேர் மட்டும் லேசாக பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு ஓமர் அப்துல்லா. சரிங்களா? ஜம்மு காஷ்மீருக்கு ஓமர் அப்துல்லா, ஹரியானாவுக்கு நாயிப் சிங் சைனி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2 ஸ்டேட்டுக்குமே வந்து 90 சட்டமன்ற தொகுதி இருக்குது. சரிங்களா? இந்த 2 ஸ்டேட்டுக்குமே 90 சட்டமன்ற தொகுதி இருக்குது. பாருங்க, புதிய நீதி தேவதை சிலை. சரிங்களா? இப்போ நமக்கு உச்சநீதிமன்றத்தில் புதுசாக ஒரு நீதி தேவதை சிலை வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கிறாங்க. பழைய சிலைக்கு பதிலாக இதை தான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய சிலைக்கும் புது சிலைக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இதில் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பழைய சிலையில் கண்கள் வந்து மூடப்பட்டு இருக்கும். இதில் வந்து மூடப்படாமல் திறந்துருக்கு. காரணம் என்னென்னா, எல்லாத்தையும் வந்து நான் ஈக்குவலாக பார்க்குறேன், பார்த்துட்டு தான் இது பண்ணுறேன், தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக. 2வது, வலது கையில் வாள் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? வலது கையில் வாள் வச்சுருந்தாங்க. இப்போ அதுக்கு பதிலாக வந்து அரசியலமைப்பு புத்தகத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆடை வந்து மேற்கத்திய ஆடை வந்து அணிஞ்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இந்தியன் கல்ச்சரில் வந்து சாரீ அணிகிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முன்னாடி வந்து கையில் வந்து தராசு வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, முன்னாடி கையில் தராசு வச்சுருந்தாங்க. இப்போ தலையில் கிரீடமும் நெற்றியில் திலகமும் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து நமக்கு வித்தியாசமாக கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்கலாம் அப்படின்னா, கையில் வாள் வச்சுருந்தாங்க, அதுக்கு பதிலாக அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிடலாம். அது எந்த கையில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? வலது கையில். சரிங்களா? வாளுங்கிறது வலது கையில். சரிங்களா? சரிங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் பாருங்க, அஸ்ஸாம் குடியுரிமை சட்டப்பிரிவு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்திலேருந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 1971 இந்திய பாகிஸ்தான் போர் வந்து நடைபெற்றது. அந்த டைமில் வந்து வங்காளத்திலேருந்து நம்மளோட அஸ்ஸாம் மாநிலத்துக்கு சட்டவிரோதமாக நிறைய பேர் வந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அந்த போர் காரணமாக அகதிகளாக வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து குடியுரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் இருந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஸ்ஸாமோட நேட்டிவ் மக்களும் வழக்கு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஸ்ஸாம்லேயே வந்து இந்த போர் நடந்திருக்க அந்த டைம் கிட்ட, அதாவது 1966 ஜனவரி 1 1971 மார்ச் 25 வரைக்கும் புலம்பெயர்ந்தவங்களுக்கு மட்டும் இந்த குடியுரிமையை வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குடியுரிமை சட்டத்தோட பிரிவு 6A அப்படின்ற ஒன்று செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இது ஏன் அந்த 1971 மார்ச் 25 வரைக்கும் மட்டும் அப்படின்னா, 1971 தான் அந்த போர் வந்து சிவியர் ஆகி மார்ச் 25 போர் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்த நாள் வந்து வங்காளதேசம் அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து தனியாக வந்து உருவாகுச்சு. சரிங்களா? 1971 மார்ச் 26 தான் வங்கதேசம் உருவானது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் புலம்பெயர்ந்தவங்களுக்கு நம்ம வந்து குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமில் நேட்டிவ் பீப்புள் இருக்கிறாங்க. இந்த வங்காளதேசத்துலேருந்து அகதிகளாக வந்ததுனால அந்த நேட்டிவ் பீப்புளை விட இப்போ இங்கே வந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ வந்து அது ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கலையும் நம்ம வந்து பார்த்துக்குறோம். என்னென்னு பார்த்தோம்னா, சிறுபான்மையினர் பாதுகாப்பு, இது சம்மந்தமான ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 29 பிரிவு 1. சரிங்களா? சிறுபான்மையினர் பாதுகாப்பு. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆக்சுவலாக அஸ்ஸாமுக்கு வங்கதேசத்துலேருந்து குடிபெயர்ந்தவங்க 1966 ஜனவரி 1 1971 மார்ச் 25 வரைக்கும் குடிபெயர்ந்தவங்களுக்கு குடியுரிமை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடியுரிமை சட்டத்தில் 6A அப்படின்ற பிரிவு செல்லும் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிக்கல் 29(1) அப்படிங்கிறது சிறுபான்மையினர் பாதுகாப்பு சம்மந்தமானது.
அடுத்த நியூஸ் பாருங்கள், நோபல் பரிசு அமைதி. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். நம்ம ஜப்பானில் இருக்கிற நிகான் ஹிட்டாங்கியோ அப்படின்ற அமைப்புக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போது எதனால் அது ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோடு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? என்னன்னு பார்த்தோன்னா, 2ஆம் உலகப்போர் 1945 நடைபெறுது. அந்த டைமில் வந்து ஜப்பான் மேலே ஹிரோஷிமா மேலே லிட்டில் பாய் அப்படின்ற குண்டும், நாகசாகி மேலே பேட்மேன் அப்படின்ற குண்டும் வந்து போடுறாங்க, அணுகுண்டு. சரிங்களா? போடுறாங்க. அதனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருச்சாங்க. சரிங்களா? அணு விஷவாயு தாக்குதல்னால ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டாங்க. இப்போ வரைக்குமே அங்கே மக்களுக்கு சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகான் ஹிட்டாங்கியோ அப்படின்ற அமைப்பு தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கு தான் இப்போ வந்து நமக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த அணுகுண்டுனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஹிபா குஷாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அந்த அமைப்போட தலைவர், நிகான் ஹிட்டாங்கியோ அமைப்போட தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு இப்போ நடக்கிற அந்த காசா போர் வந்து முன்னாடி நடந்த அந்த ஜப்பானில் வீசப்பட்ட அந்த அணுகுண்டு சம்பவத்தை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜப்பானோட அந்த அணுகுண்டு தாக்குதலுக்கு அப்புறம் உலகத்தில் இது வரைக்கும் அணுகுண்டு எங்கேயுமே போடப்படலை. சரிங்களா? அணு ஆயுதங்கள் தாக்குதல் எங்கேயுமே நடைபெறலை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. பார்த்திங்கன்னா, இத்தாலியில் வாடகை தாய்முறைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. இந்தியாவில் வாடகை தாய்முறை சட்டப்படி செல்லும் தான். சரிங்களா? அதுக்குன்னு ஆனால் ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது, ஆனால் செல்லும் தான். 2021 அதுக்கான சட்டமும் இயற்றப்பட்டது. இப்போ இந்த 2 அணுகுண்டுகளோட பேரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமா. சரிங்களா? ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, ஹீரோ. ஸோ வந்து ஹீரோ அப்படின்னு நம்ம காமெடியிலலாம் பார்த்துருப்போம், நீ பெரிய ஹீரோ கிடையாது, ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒரு சின்ன பையன் தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக மேக்ஸிமம் வருவான். சரிங்களா? ஸோ வந்து ஹீரோஷிமா அப்படின்னா நம்ம லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, தேசிய கற்றல் வாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறாங்க. சரிங்களா? தேசிய கற்றல் வாரம் அப்படிங்கிறது எப்போ கடைபிடிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 19 26 வரைக்கும் தேசிய கற்றல் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கடைபிடிக்கப்படுது. ஓகேங்களா? இப்போ இது ரிலேட்டடாக ஒரு விஷயம் பார்க்க போகிறேன். என்னென்னா, மிஷன் கர்மயோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடிமை பணி புரிவாங்கள்ல, அந்த பணியாளர்களுக்கான திறன் கட்டமைப்பு திட்டம் தான் மிஷன் கர்மயோகி அப்படின்ற திட்டம். இது வந்து 2020 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அரசு ஊழியர்களின் திறன் மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மிஷன் கர்மயோகி அப்படின்ற தேசிய கற்றல் வாரம். அப்படிங்கிறது என்ன ஏமோட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் கற்றல் திறனை மேம்படுத்துதல் அப்படின்றது தான் அதோட அப்ஜெக்டிவ். சரிங்களா? இப்போ இதுக்காக ஒரு இணையதளம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, iGOT அப்படின்ற இணையதளம். தேசிய கற்றல் வாரம்ங்கிறது அக்டோபர் 19 முதல் 26 வரைக்கும் கடைபிடிக்கப்படுது. மிஷன் கர்மயோகி அப்படிங்கிறது நமக்கு குடிமை பணியாளர்களோட திறன் மேம்பாடு சம்மந்தமான திட்டம். அது 2020 கொண்டு வரப்பட்டது. இப்போ இந்த கற்றல் வாரத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கான இணையதளம் iGOT அப்படிங்கிறது. பாருங்க, 16வது பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்றிருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட காசன் அப்படின்ற ஒரு பகுதியில் நடைபெற்றிருக்குது. இப்போ இந்த பிரிக்ஸ் அப்படின்றதுல எத்தனை கண்ட்ரிஸ் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கண்ட்ரிஸ் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, போட்டிருக்க பாருங்க, ICU பிரிக்ஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஷார்ட்கட்டு. ஐனா ஈரான், எஸ்னா சவுதி அரேபியா, ஈனா ஈஜிப்ட் அதாவது எகிப்து, ஈனா எகிப்து, இன்னொரு ஈனா எத்தியோப்பியா, யூனா UAE. சரிங்களா? ஐக்கிய அரபு அமீரகம். இந்த 5 கண்ட்ரி, ICUனா இந்த 5 கண்ட்ரி. இந்த 5 கண்ட்ரியும் வந்து இப்போது 2024 தான் வந்து பிரிக்ஸ் அமைப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. அது போக பிரிக்ஸ் அப்படின்னா பிரேசில், பிரிட்டன் ஞாபகம் வைக்கக்கூடாது, பிரிட்டன்னா UK. சரிங்களா? இது வெறும் பி தான். ஸோ வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. சரிங்களா? இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட மாநாடு ரஷ்யா கசானில் இந்த வருஷம் நடைபெற்றிருக்குது. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய வளர்ச்சி பாதுகாப்பிற்கான பலதரப்பு வாதத்தை வலுப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் அதோட தீம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் பற்றின ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஆளுநர் பதவின்ற ஒன்று தேவையா அப்படின்ற மாதிரியான நிலைமையில் நிறைய மாநிலங்களில் உள்ள அரசாங்கம் இருக்காங்க. ஏன்னா
நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நம்ம ஆளுநர் வந்து சரியாக அரசாங்க நிகழ்வுகளுக்கெல்லாம் சரியான மரியாதை கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். ஸோ அது தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு அந்த ஆர்டிக்கல் தேவையில்லை, பட் அது ரிலேட்டடாக இருக்கிற நமக்கு சட்டப்பிரிவுகள், அரசியலமைப்பு சட்டக்கூறுகள் மட்டும் தேவை. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 155 அப்படிங்கிறது ஆளுநரோட நியமனம் பற்றினது. யார் நியமனம் செய்வார்னா நம்மளோட குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். சரிங்களா? ஆளுநரோட பதவிக்காலம் பற்றினது 156. அவரோட பதவி காலத்திலேயே சப் கேட்டகரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 156(1) அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் வந்து பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதுவே 156 பிரிவு 3 அப்படிங்கிறது அவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட சட்டங்களால் குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தை கட்டுப்படுத்த இயலாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை திருமணம் அப்படிங்கிறது பெரும்பாலும் குறைஞ்சிச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் இருக்குது. அங்கே வந்து என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா எங்களோட மதத்தோட சட்டத்தில் இப்படி இருக்குது, அதனால் நாங்கள் வந்து செய்கிறோம், சமயத்தோட சட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதுக்காக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்துலேருந்து. என்னென்னா எந்த மதத்தோட திருமண சட்டமுமே வந்து குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தை வந்து கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற மதத்தோட சட்டங்களை லேசாக பார்த்துக்கலாம். மேட்சஸில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்து திருமண சட்டம் 1955. நெக்ஸ்ட்டு முஸ்லீம் திருமண சட்டம் 1937. கிறிஸ்துவ திருமண சட்டம் 1872. ஏன்னா முதல்ல நமக்கு பிரிட்டிஷ் ஆட்சி செய்யும்போது கிறிஸ்டின்ஸ் தானே அவங்க வந்தாங்க. ஸோ அதனால் கிறிஸ்துவ திருமண சட்டம் தான் முதல்ல இயற்றப்பட்டது. சரிங்களா? 1872 அவங்க பீரியட்லேயே வந்து அதை இயற்றிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சிறப்பு திருமண சட்டம். இந்த சிறப்பு திருமண சட்டம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலப்பு திருமணம்லாம் செய்வாங்கள்ல, இந்து முஸ்லீம் அந்த மாதிரி மதம் மாறி அந்த மாதிரிலாம் செய்வாங்கள்ல, அதுக்கானது தான் இந்த சிறப்பு திருமண சட்டம். இது 1954. இந்த வருஷங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழந்தை திருமண தடை சட்டம் 2006. சரிங்களா? குழந்தை திருமண தடை சட்டம் 2006. நெக்ஸ்ட் இந்த குழந்தை திருமணம் அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. பாலின பாகுபாடு, நெக்ஸ்ட் இந்த ஜாதி முறை, சமூக பொருளாதாரம் ஏழ்மை நிலையில் இருக்கிறதுனாலையும் இந்த குழந்தை திருமணம் நடைபெறுது. அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு காரணம் கொடுத்துருந்தாங்க, புவியியல் காரணங்களாலும் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நமக்கு எக்ஸாமில் எப்படி கொடுப்பாங்க, புவியியல்னு கொடுப்பாங்க, நமக்கு அது சின்ன டவுட் ஆகிடக்கூடாது. புவியியல் காரணங்களாலும் ஏற்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா புவியியல் நிலையில் மோசமாக இருந்துச்சுன்னா அவங்களால வந்து ஒரு என்ன சொல்லுது அதிக உழைப்பு கொடுக்குற மாதிரியான வேலைகளை தான் அவங்க செய்ய முடியும். ஸோ வந்து ஊதியமும் கம்மியாக இருக்கும். ஸோ ஏழ்மை நிலையில் இருப்பாங்க அப்படின்னு கண்டினியூ அந்த செயின் போகும். ஸோ புவியியல் காரணங்களாலும் குழந்தை திருமணம் ஏற்படுது. பார்த்திங்கன்னா இந்தியா கனடா உறவு. இப்போ சமீபத்தில் வந்து கனடாவில் காலிஸ்தான் பிரிவினை சேர்ந்த ஒரு ஆளை வந்து கொண்டிருக்காங்க. சரிங்களா? அது வந்து அவங்க நாட்டுக்குள்ளே வந்து அப்படி ஒரு ஆளை வந்து சுட்டு கொன்னதுனால கனடா வந்து இந்தியா மேலே கோவமாக இருக்குது. அந்த காலிஸ்தான் பிரிவை சேர்ந்தவர் வந்து நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர் தான். சரிங்களா? அது அவங்க நாட்டில் போய் அப்படி இது பண்ணதுனால நம்ம இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில சின்ன முரண்பாடுகள் இருக்குது. அதனால் இந்தியாவிலேருந்து கனடாவோட தூதுவரை வெளியே அனுப்பியிருக்காங்க. கனடாவிலேருந்தும் இந்தியாவோட தூதுவரை திரும்ப அழைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? கனடா அப்படிங்கிறது வந்து உலக பரப்பில் 2ஆம் இடம் வகிக்கிற நாடு. சரிங்களா? முதல்ல ரஷ்யா, 2வது கனடா. ஓகேங்களா? பரப்பளவு விகிதத்தில் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா வெறும் 3.9 கோடி தான் அங்கே மக்கள் இருக்காங்க. சரிங்களா? அந்த 3.9 கோடியிலையுமே வந்து நேட்டிவ் பீப்புளுங்கிறவங்க ரொம்ப கம்மி தான். நம்ம வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க தான், அதாவது இந்தியாவிலேருந்து வந்தவங்களே கிட்டத்தட்ட ஒரு 25% ஆளுக்கு அங்கே இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பிரச்சனைன்னு ஏற்பட்டுச்சுனாலும் நமக்கு வந்து பாதிப்புங்கிறது ஏற்படாது, அவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆரோக்கிய யோஜனா. சரிங்களா? ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த திட்டத்துக்கு 5 லட்சத்துக்கு கீழே வந்து காப்பீடு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காப்பீடு மேலே வந்து ஜிஎஸ்டி விலக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை 5 லட்சத்துக்கும் அதிகமாக காப்பீடு இது பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அது போக ஆயுள் காப்பீடு,
மூத்த குடிமக்கள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு இந்த மாதிரியான விஷயத்துக்கும் ஜிஎஸ்டியிலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. மூத்த குடிமக்கள் அப்படிங்கும்போது 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் மூத்த குடிமக்கள்னு வருவாங்க. சரிங்களா? இந்த ஆயுஷ்மான் பாரத் ஆரோக்கிய யோஜனா திட்டம் வந்து 2018 கொண்டு வரப்பட்டது. இது மூலயமா ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு வந்து மருத்துவ செலவுக்காக தருவாங்க. சரிங்களா? 2018 கொண்டு வரப்பட்டது. இப்போது சமீபத்தில் அந்த 5 லட்சம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அது போக ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம்னு பார்த்தோம். இன்னொரு கேட்டகரியாக வந்து இப்போ அந்த குடும்பத்திலே வந்து 70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மூத்த குடிமக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆளுக்கு மட்டுமே வருஷத்துக்கு 5 லட்சம் மருத்துவ காப்பீடாக கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த நியூஸ் பாருங்கள். தேசிய மகளிர் ஆணைய தலைவராக விஜயா கிஷோர் ரத்கார் நியமனம். சரிங்களா? விஜயா கிஷ்கர் ரத்கோர் அப்படிங்கிறவங்கள தேசிய மகளிர் ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. 1990 உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இவங்களோட பதவிக்காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அல்லது 65 வயது வரைக்கும். ஓகேங்களா? 3 வருஷம் அல்லது 65 வயது வரைக்கும் இவங்களோட பதவிக்காலம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியான பயனுள்ள வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக வேறு என்ன மாதிரியான வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கொடுங்க. அது ரிலேட்டடான வீடியோவை நெக்ஸ்ட் டைம்லேருந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.